ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். உன் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் விடையாக உன் வாழ்விற்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த வாக்கும் இந்த நாளும் அமையும். ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக தொடங்க வேண்டும் என்று நினைத்துத்தான் என்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய நாளை நீ தொடங்குகின்றாய். அப்படி இருந்தும் ஏன் இந்த நிலை என்றே மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் எழுகின்றது அல்லவா? உன்னுடைய இந்த நிலைமை மாற நான் வழி செய்து விட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்வில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்க உன்னை தேடி நான் வந்து விட்டேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன்னை தேடி வந்து விட்டேன். எதுவாக இருந்தாலும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் என்னுடைய அருளால் ஆசியால் என் கரங்களில் இருந்து வழங்கக்கூடியவையாக இருக்கும். உன் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் அத்தனையும் நேர்மறையானதாக இருக்கும்படி நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நாவிலிருந்து உதிரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும்படி நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய செவியில் விழுகின்ற வார்த்தைகளில் எதிர்மறையான வார்த்தைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு நேர்மறையான வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் நீ அனுப்பி வைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே, இத்தனை நாள் ஏமாற்றம்தானே மிஞ்சியது அப்பா, இதற்கு என்னதான் நீங்கள் பதில் சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றாயா என் குழந்தையே? உனக்கான பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நன்மைகளை கொடுத்து பதிலை நீ பெறும்படி நான் செய்வேன். உன்னுடைய நல்ல விஷயங்களை பற்றிய சிந்தனைகளை மட்டும் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். சில கசப்பான விஷயங்களையும் நடந்து முடிந்த எதிர்மறையான விஷயங்களையும் உன் மனதிற்குள் ஓடவிட்டு கொண்டே இருப்பதால் தான் நீ கஷ்டப்படவும் செய்கின்றாய் என்று சொல்கின்றேன். உன் பிரச்சனைகள் அதனால் தான் தீர்ந்த பாடு இல்லாமல் இருக்கவும் செய்கின்றது. அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய எண்ண ஓட்டத்தில் இருந்து நீ அகற்ற வேண்டும். எப்படி நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மனதிற்குள் அடிக்கடி கற்பனை செய்து பார்க்க வேண்டும். கற்பனைகள் நிஜமாக வேண்டும் என்ற நம்பிக்கை, நிஜமாகும் என்கின்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருக்கவும் வேண்டும். இவை இரண்டும் சேர்ந்துதான் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை பெரும்படியாக இந்த பிரபஞ்சத்தில் அமையும். என் அன்பு குழந்தையே, கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கின்றேன், கேட்க நீயும் தயாராகத்தான் இருக்கின்றாய். இந்த இரண்டிற்கும் நடுவில் இருக்கின்ற தடை என்பது எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்று நான் சொல்கின்றேன். கேட்பது கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் நடுவில் எங்கிருந்து எழுகின்றது என்பதுதான் எனக்கு தெரியாமலும் போய்விடுகின்றது. நாம் கேட்பது சரியா தவறா என்ற குழப்பமும் உனக்குள் தோன்றியும் விடுகின்றது. கேட்பதில் ஒரு தெளிவும் எடுத்த முடிவில் ஒரு திடமும் இருக்குமேயானால் நீ கேட்டது எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்கவும் செய்யும். சிறிது கால தாமதமானால் கூட நீ எடுத்த முடிவில் நீ சந்தேகப்படுவது மிகவும் தவறு. எவ்வளவு நாள் ஆனாலும் அதுதான் என்னுடைய முடிவு என்று உன்னுடைய முடிவில் நீ விடாப்புடியாக இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய லட்சியம் என்ன என்பது உன்னுடைய செயல்களில் வெளிப்படவும் தொடங்கும். உன்னுடைய எண்ணங்கள் தான் எல்லா இடங்களிலும் அலைகளாக வீசிக்கொண்டு இருக்கின்றது. அந்த அலைகள் எப்பொழுதும் ஓய்வது கிடையாது. அதனால்தான் எண்ண அலைகளை எப்பொழுதும் நேர்மறையாக வைக்க வேண்டும். தாறுமாறாக இருந்தால் அது வாழ்விற்கு அழகாக அமைந்து விடாது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடக்கின்றது எல்லாம் நல்லபடியாக இனி நடக்கும். நல்ல வெற்றியை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கொண்டிருக்கின்ற விஷயம் நல்ல மாறுதலையே பெறும். நிம்மதி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.